51 சேர்த்து அரசாணை எண் 20ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அரசாணை எண் 20 என்ன சொல்லுதுன்னா, சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு எல்லா துறைகளிலிருந்தும் காலி பணியிடங்கள், இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கப்பட்ட காலி பணியிடங்களை கண்டறிந்து அதை சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே உண்டான ஒரு சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தி நாம் பணி நிரந்தரம் செய்வோம், பணி வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 151 இதில் எப்படி சேர்த்துருக்காங்கன்னா, தொகுப்பூதியத்தில் வேலை செய்கிற எல்லோருமே ஒரு முறை அவங்க வயது ஏஜ்டு அங்கே இருந்தாலும் வயது தளர்வு அளித்து இந்த எக்ஸாம் எழுத வச்சு அவங்கள பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அந்த 151-20 சேர்த்து வெளியிடப்பட்ட அரசாணை. இதைத்தான் ஏப்ரல் 17, 2023 அதுவே முதல்வர் அறிவிக்கிறாருன்னா அப்போ அது எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு அதில் ஆய்வு நடத்திருப்பாங்க, எத்தனை காலி பணியிடங்கள் நமக்கு இன்னும் நிரப்பப்படாமல் இருக்குங்கிறத தெரிஞ்சதுனால தான், அதை கண்டறிஞ்சதுனால தான் அந்த அறிவிப்பையே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஏப்ரல் 17, 2023 சட்டசபையில் அறிவித்தார். முதல்வர் அறிவித்த அறிவிப்பின்படி தான் அரசாணை எண் 20 வெளியிடப்பட்டது ஜூலை 24, 2023. ஆனால் அந்த அரசாணையில் ஓராண்டுக்குள்ள, நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தி முழுமையாக இதுவரைக்கும் நிரப்பப்படாத எல்லா காலி பணியிடங்களும் மாற்றுத்திறனாளிகள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4%, அதில் 1% தான் நமக்கானது. அதையும் நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்படி சொல்லப்பட்டு ஒரு வருஷம் ஆகியும் அந்த அரசாணை அமல்படுத்தப்படலைன்னு சொல்லிட்டு பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் தொடர்ந்து 16 நாட்கள் போராட்டம் நடத்தியது. அதில் 4 பேர் தொடர் உண்ணாவிரதத்தில் இருந்தாங்க. அதுவும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்படி உண்ணாவிரதம் இருந்த நேரத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மேடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய போது ஊடகத்தை சந்தித்தும் அவங்க சொல்லியிருக்காங்க, 2010 காலி பணியிடங்கள், 1 இல்லை 2 இல்லை 2010 காலி பணியிடங்களை கண்டறிஞ்சிட்டோம். இன்னும் பல துறைகளிலிருந்து நமக்கான அறிக்கை வர வேண்டியது இருக்குது. அதாவது பல டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னும் அவங்களோட வேக்கன்சியை சொல்லலை. அவங்க சொன்னோன்னா இந்த பணியிடங்கள் இன்னும் கூட வரும். அது எல்லாத்தையும் கணக்கிட்டு உடனடியாக சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தப்படும். அது அண்டர் ப்ராசஸிங், அவங்க திரும்பவும் கோட் பண்ணது அதுதான், அண்டர் ப்ராசஸிங். அது ப்ராசஸிங்கில் தான் இருக்குது, நிச்சயமாக நடத்தப்படும். இந்த வாக்குறுதியை, இந்த அறிவிப்பை அமைச்சர் கீதா ஜீவன் மேடம் சொன்னது பிப்ரவரியில் 2024. அதற்கு பிறகு நம்ம தமிழ்நாடு பார்வையற்றோர் இயக்கம் சார்பாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் 19 சென்னையில் அரசாணை 20 உடனடியாக அமல்படுத்தணும், சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வை நடத்தணும்னு கோரி தமிழ்நாடு பார்வையற்றோர் இயக்கம் சார்பாக ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தணும். அப்போ பேச்சுவார்த்தைக்கு நம்மளை அழைச்சிருந்தாங்க. அதில் நான் உள்பட 20 போயிருந்தோம். நானும் செயலாளரும் சந்தோஷ்குமாரும் போயிருந்தோம். அப்போ எங்களை பேச்சுவார்த்தையில் சந்தித்த மாற்றுத்திறனாளிகள் துணை செயலாளர் அந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நீங்கள் 30 நாள் மட்டும் எங்களுக்கான டயத்தை கொடுங்க, 30 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க, உங்களுக்கான புதிய ஜீவோ வருது, சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு நிச்சயமாக நடக்கும், நீங்கள் நல்லா படிங்க, எல்லோரையும் படிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த 30 நாள் டைம் கொடுத்ததுனால சரின்னு அந்த போராட்டத்தை அன்றைக்கு முடித்து கொண்டோம். அதுவும் எல்லோருக்குமே தெரியும். 30 நாள் கழித்து செப்டம்பர் 19 எந்த தகவலுமே இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் தலைமைச் செயலகத்துக்கு நாம் போகிறோம். போய் அதே மேடத்தை சந்திக்கும் போது அவங்க வேறு மாதிரி பேசினாங்க. அன்னைக்கு 30 நாள் டைம் கேட்டவங்க அதே 30 நாள் கழித்து நாங்கள் போகும்போது, நாங்கள் என்ன பண்ண முடியும், எந்த வேக்கன்சியுமே இல்லை, நீங்கள் வேணால் ஆர்டிஐ போட்டு கேளுங்க, வேக்கன்சி இருந்தால் அப்புறம் வந்து எங்கள்கிட்ட பேசுங்கிற மாதிரிலாம் அப்படியே மாற்றி பேசினாங்க. நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னால் நாங்கள் கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அதுக்கு பிறகு அவங்கள சந்திக்காமல் நாங்கள் நம்ம